ஓம் டாலர் டச் ரூம் அப்படியே ஓம் டாலர் அப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எல்லாமே வந்து பஞ்சலோகத்தினால எங்க பாருங்க. இல்ல இப்படி வேணும்னா சைடில் ஒரு அலங்காரமா தொங்க விடனா கூட கை வேலைப்பாடோட நம்ம சொந்த தயாரிப்புல பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க பஞ்சலோகத்திலானது. பிரம்மாண்டமான மிக பிரம்மாண்டமானது. அதே மாலையில அப்படி இப்படி இது எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. ரெண்டையுமே வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா. சங்கு சக்கரம் இதுவும் முழுக்க முழுக்க வந்து ஐம்பொன்னுலதேன் பஞ்சலோகத்திலானதேன் பாருங்க. சூப்பராக இருக்கு. டாலர் தான் பெருசா இருக்கு பார்த்தீங்களா. தாமரை வச்சு டாலர் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கலிங்கத்துறை வச்சு அவ்வளோ அம்சமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அங்கே பாருங்க சிவபெருமான் டாலர் பார்த்தீங்களா. ஒரு இங்கே பாருங்க கையில் காட்டி காவாசியே இருக்குது நாமம். அதுலேருந்து ஸ்டார்டிங்கு பாருங்க. அது எல்லாம் இது எதுக்காக இப்படி உங்களுக்கு ரெண்டு பக்கம் காட்டுனா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் கொடுத்து பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாலரும் பார்த்தீங்கன்னா இப்படி வரிசை அடுக்கி வச்சுருக்கான் ஃபுல்லாக டாலர். இது மட்டும் சூப்பராக இருக்குது. அம்பாளுக்கு அப்படி போட்டோம்னா அவ்வளோ அம்சமாக அழகாக அவ்வளோ அழகாக அங்கே பாருங்க எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா. லைனு ஸ்ரீசக்கரை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக. வணக்கம் சார். வணக்கம். மதுரை திருப்பதி கோல்டுகரை சார் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பெரியார் பஸ்ல வந்து நேர நேதாஜி ரோடு வழி, அதாவது வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போற பாதையில வந்தீங்கன்னா தங்கமயில் கிடையாது. தங்கமயில் லெப்ட் திரும்பணும் நம்ம திருப்பதி கோல்டு கோயில் பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம் இருக்கு. நீங்க வந்தவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா சாமி எடுத்துக்கூடிய ஐட்டம் தனியா இருக்கு. இது எல்லாமே மொத்த வியாபார கடை. ஒன்லி ஒன் ஹோல்சேல் மட்டும். பியூர் ஐமோன், அதாவது வந்து முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தில் ஆனது ஐமோன்ல பார்க்க போற எல்லா ஐட்டமே வந்து ஐமோன் ஐட்டம். ஐமோன் பஞ்சலோகத்தினால செஞ்ச கை வேலைப்பாடோட செஞ்ச ஐட்டம்ஸ். ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம காட்ட முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து டாலர் ஐட்டத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. டாலருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய டாலர் பாருங்க. என் கையை காலையில் பெரிய சைஸ். இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸ்னாலும் சின்ன சைஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா உள்ள நடுவுல பாத்தீங்கன்னா ஓம் அழகா அம்சமா வரைஞ்சிருப்பாங்க. ஓம் பாருங்க இந்த வேலோட வந்திருக்கு பாருங்க. அதுக்கு மேல ஒரு அழகு இருக்கு பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்களா. இதெல்லாம் எல்லாமே வந்து கை வேலைப்பாடோட நம்ம சொந்த தயாரிப்பில் பண்ணுறது எல்லாமே முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தில் ஆனது ஐட்டம் பாருங்க. அடுத்து பாருங்களேன் கஜலட்சுமி முழு. இங்கே பாருங்க கஜலட்சுமிலாம் வரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. கஜலட்சுமி முழு அழகாக தாமரையில் உட்காந்து மணிக்கு அம்சமாக உட்காந்துருக்காங்க. அப்படியே குட்டி குட்டியாக எவ்வளோ இங்கே பாருங்க. சிலையில் எப்படி வடிவு அமைக்க முடியுமோ அதே மாதிரி கரெக்டாக மைண்டூட்டாக எந்த ஒரு சின்ன தவறு வராமல் அழகாக அம்சமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. பாருங்க அடுத்து அதே கஜலட்சுமியில தாமரையில் உட்காந்துருப்பாங்க. பியூர் தாமரையில் உட்காந்துருக்காங்களா. பாருங்க இந்த சைடில் 2 கஜலட்சுமி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் அன்னம் வச்ச பண்ணியிருக்கோம் பாருங்க. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே தான் இருக்கும். சும்மா ஏதோ பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 வந்து நம்மளுடைய நிறுவனத்தினுடைய முதல் குவாலிட்டி தான். அப்படி லேசாக ஒரு சின்ன தவறு நடந்த கூட அந்த டாலரா அது எந்த பொருளாக இருந்தாலும் தூக்கி டேமேஜ் பொருள் நம்ம பொருள் முழுக்க வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி வரோம். இங்கே பாருங்க அடுத்து பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை பாருங்க சூப்பராக இருக்கா. அழகாக வரைஞ்சிருக்காங்க. அந்த பிங்க் கலரில் அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்க. செம்மையாக வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் வச்சு அழகாக இருக்கு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க அடுத்து வருது பாருங்க ஒரு டாலர். இது யானை 2 பக்கம் யானை வச்ச மணிக்கு மேலே தாமரை போச்சு மணிக்கு பாருங்க. சூப்பராக எனாமலை டாலர். இதில் உங்களுக்கு ப்ளூ கலர் வேணுமா, க்ரீன் கலர் எந்த கலர் வேணுமாலும் நம்ம கொடுக்கலாம். அது வந்து நம்ம காட்டுறக்கா வீடியோவில் காட்டுறக்காக இந்த கலர் மட்டும் தான் இப்போ என்னால் காட்ட முடியுது. இங்கே பாருங்க அடுத்து பார்த்தீங்களா அதே டாலரில் அன்னம் வச்ச மணிக்கு இருக்கு பாருங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க பின்பக்கமும் உங்களுக்கு காட்டுறேன். முன்பக்கம் மட்டும் இல்லை பின்பக்கமும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எதுக்காக இப்படி உங்களுக்கு 2 பக்கம் காட்டுனா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இதே தெரிஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைனில் வேணும் சார், எங்கள் நாங்கள் தூரத்தில் இருக்கோம் சார், அதனால் வர முடியல சார் கொடுங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து போட்டுருக்கலாம். அதுக்காகத்தே உங்களுக்கு வந்து 2 சைடுமே உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் உள்ள டாலர் பாருங்க சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பாருங்கள் நாமம் வரைச்சிடுவாங்களா, நாமம் போட்டிருப்பாங்க. இதே தாமரை இது நாமம் அப்படி போட்டுங்க பாருங்க. அழகழகா வரிஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து கஜலட்சுமி வருது பாருங்க. ஒரே கஜலட்சுமி சென்டரில் உட்காந்துருக்காங்க. அந்த சென்டரை சுற்றி உட்காந்துருக்க தாமரைப்பூ சுற்றி அழகா வந்து யானை வந்துருக்காங்க. இது வந்து மீடியம் சைஸ் தான். கையில் வச்சிருக்க அளவு மீடியம் சைஸ். இன்னும் பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து குட்டி சைஸ் வேணாலும் குட்டி சைஸ் இருக்குது. பெரிய சைஸ் எல்லா சைஸுமே எங்கே பாருங்க. எனாமல் டாலரு அந்த சொல்ற டாலர் மட்டும் காட்டணும்னா நம்ம 2 hours 3 hours வந்து வெறும் டாலர் மட்டுமே ஐமோன்ல பஞ்சலோகத்திலான டாலர் மட்டுமே காட்டலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. வீடியோவில் வந்து எல்லா கலெக்ஷனுமே நம்மளால காட்ட முடியாதனால வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா ஸ்ரீசக்கரா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக பண்ணிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாரில் எப்படி பார்த்தீங்களா
2 in 1ங்க. ஒரு நாளைக்கு சாமிக்கு வந்து ஸ்டோன் வச்சு போடலாம், ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து பியூர் ஐமோன்ல வந்து இந்த டாலர் எப்படியும் பயன்படுத்திக்கலாம். இந்த பாருங்க, உங்க முகமே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கு, வலுவலுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபினிஷிங்லாம் பண்ணுறது இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து எப்படி பண்ணோம்னா கோல்டில் தான் பண்ண முடியும். அடுத்து வந்து அது பஞ்சலோகத்தில் பண்ண, அந்த பஞ்சலோகத்தில் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பதிக்கு வந்தீங்கன்னா குவாலிட்டியோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம். இது பாருங்க, அதே ரவுண்ட் ஷேப்பில் இங்கே பாருங்கள் ஓம் டாலர் வச்சுக்கோங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்து பின்பக்கம் எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. இதிலிருந்தே தெரிஞ்சிடும் இதனுடைய குவாலிட்டி எப்படின்றது தெரிஞ்சிடும். ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிள், ரொம்ப ரொம்ப கம்மியான ரீசனபிள். பாருங்க, ஒவ்வொரு டாலரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசை அடுக்கி வச்சுருக்கான். ஃபுல்லாக டாலர், இது மட்டுமே டாலர் ஐட்டம் மட்டும் வரும். பாருங்க, சரி பாருங்க டாலர். இதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும், குட்டி அடுத்து பெருசு, அடுத்து பெருசு, அடுத்து பெருசு, டாலர் ஒரு 5 டாலர் 7 டாலர் 9 டாலர் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்குது. இது பாருங்க, இதே இதில் எனக்கு அடுத்த சைஸ் வேணும், இதுக்கு அடுத்த சைஸ் வேணும், இப்படி ஜாயிண்டே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம். நம்மகிட்ட இருக்குது, கையில் இருக்குது. இங்கே பார்த்துங்க, ஸ்கொயர் டைப்பில் வருது பாருங்க, எப்படி பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, அடுத்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, அடுத்து குட்டி சைஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் சங்கு டாலர் பாருங்கள், செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்குது. அம்பாளுக்கு அப்படி போட்டோம்னா அவ்வளோ அம்சமாக அழகா, அவ்வளோ அழகாக. அங்கே பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா லைனு. நம்ம கூட கையில் கூட வரையும் போது கூட சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம். உங்கள் ஸ்டோனில் அப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க, அப்படி அழகாக பாருங்க, அழகழகா இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக நேச்சுரலாக அப்படியே சங்கை எப்படி வந்து அப்படியே நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, அடுத்து பாருங்க ஓம் டாலர் டச் ரூம், அப்படியே ஓம் டாலர் அப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இங்கே பாருங்க, அடுத்து ஸ்டோனில் அப்படியே பாருங்க, பின்பக்கம் பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வரிசை அப்படியே அடிக்க வச்சுன்னு பாருங்க, சின்ன சைஸ், பெரிய சைஸ், அடுத்த சைஸ், எல்லா சைஸுமே வச்சிருக்கோம். இப்போ நம்ம டாலர் பார்த்தோம், அடுத்து வந்து நம்ம வந்து கர்ணப்பதக்கம் பாருங்க. கர்ணப்பதக்கம் பார்த்தீங்களா, இதுவும் பஞ்சலோகத்தில் ஆனது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பஞ்சலோகத்தில் ஆனது, ஐபோன் ஆனது. இது பாருங்க, இது கர்ணப்பதக்கங்க பாருங்க, ஒவ்வொரு கலெக்ஷன் தான் கிடைக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்கள் எந்த சைஸில் இந்த டிசைன் வேணும், இதில் பெருசு வேணும்னா பெருசு கொடுத்துலாம், சின்னது வேணும்னா சின்னது கொடுத்துடலாம். இது பாருங்க, ஒவ்வொரு கலெக்ஷனாக நான் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க, பார்த்தீங்களா எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்க. இதையும் நான் பின்பக்கம் எடுத்து காட்டுறேன், எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, சின்ன பிசுறு கூட வரங்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து எப்படி நம்ம இவ்வளோ வெயிட்டாக இருக்குது கட்டணுங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஹோலில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அரக்கு வச்சுக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம். இந்த பாருங்க எல்லாத்துலேயுமே டோட்டலாக அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. நீங்கள் உங்களுடைய வசதிக்காக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுங்க பாருங்க, கர்ணப்பதக்கமே வந்து எடுத்து வச்சாச்சுன்னா நீங்கள் இதில் ஒரு 10 டப்பா இருக்கும். இது எடுப்புமா அதை எடுப்புமா, எந்த டப்பா எடுப்புன்னு உங்களால் கலெக்ஷன் பார்க்க முடியாது, அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. கர்ணப்பதக்கம் மட்டுமே அவ்வளோ இருக்குது. டாலர் எப்படி பார்த்தீங்களோ அதே போலவே வந்து கர்ணப்பதக்கம் இருக்குது. எடுத்து பாருங்க, சங்கு சக்கரம், இதுவும் முழுக்க வந்து ஐமோன்லதேன், பஞ்சலோகத்தினாலதேன் பாருங்க, சூப்பராக இருக்கா, செம்மையாக பண்ணிருக்காங்க, அழகாக அம்சமாக பண்ணிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, அடுத்து கலிங்கத்துறை எவ்வளோ அழகா, எவ்வளோ அம்சமாக இருக்குங்க. எவ்வளவு கிரீடங்கள், எவ்வளவு மாலைகள், எவ்வளோ வச்சாலும் அம்பாளுக்கோ முருகருக்கோ விநாயகருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கலிங்கத்துறை வச்சா அவ்வளோ அம்சமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், தனித்தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஒரு நாளைக்கு துறையோடு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு இப்படி எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு நெக்லஸாகவும் போட்டுக்கலாம், 2 in 1 இப்படியும் நெக்லஸாக இருக்கு, இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதில் நம்ம போட்டுருந்தா கொடுக்கலாம், சந்திரபுர சூரியபுர தனித்தனியாக இருக்கலாம். இந்த சைஸ் வேணும் உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து பாருங்க, இல்லை எங்களுக்கு சந்திரன் சூரியன் இல்லாமல் சந்திரபுர சூரியபுரவர் இல்லாமல் வேணும் அப்படின்ட்டு பாருங்க, இப்படி வச்சுக்கலாம். எங்களுக்கு சின்ன சாமிங்க, நெத்தி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இப்படி அகலமாக இருக்கேன்னா அதெல்லாம் இந்த அதுக்காக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரக்காதே இதை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வரும், மடைக்கலாம், இப்படி மடைக்கலாம், இப்படி மடக்கியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வரும்போது அகலம் படுத்திக்கலாம், இந்த மாதிரி தான் இப்படியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து கண்டாபரணம், அவருக்கு கழுத்தில் போகிற கண்டாபரணம் அப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்களா, மிக பிரம்மாண்டமானது. எந்த இதுலையும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய கலிங்கத்துறை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பார்த்தீங்களா,
இந்த பாருங்க எப்படி வந்து 1.25 அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் வருது, 15 இன்ச்சிலேருந்து 17 இன்ச்சு வரைக்கும் வருது ஹைட்டு. பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க, அழகழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. கோயிலில் கொண்டு போய் நம்ம வச்சாலுமே வந்து ஐம்பொன்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல் தங்கத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்புவாங்க, நம்பக்கூடிய ஐட்டம். அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நம்மள அப்படியே கண் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க, அவ்வளோ சூப்பராங்க பாருங்க. செம்மை, சூப்பர். எவ்வளோ அழகா அம்சமாக பண்ணிக்கலாம் பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரிதான் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு சூரிய பிறையும் வேண்டாம், சந்திர பிறை வேண்டாம், ஒரு அலங்காரத்துக்கு இப்படி எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம், இதை மட்டும் வரணும் வச்சுக்கலாம், இதை எடுத்துக்கலாம், எப்படி வேணுமானு பண்ணிக்கலாம். 2 in 1. அவருக்கு கழுத்தில் போடணும்னா கழுத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை இது மட்டும் வந்து அலங்காரம் பண்ணா பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா செம்மையா இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க சூப்பரா. எந்த கடையில் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கணும் நம்ம, அந்த அளவுக்கு இருக்கு, செம்மையா பண்ணியிருக்காங்க பாருங்க. பார்க்குறது வந்து நாகபுஷ்பம். இது பாருங்க, சிவனுக்கும் வைக்கலாம், பெருமாளுக்கும் வைக்கலாம், அம்பாள் கை வங்கியாகவும் யூஸ் பண்ணலாம். 2 in 1. இது 2 in 1 இல்லை, எப்படி வேணுமானு பயன்படுத்தலாம், அந்த அளவுக்கு வந்து இது இருக்கும். இங்கே பாருங்க, அடுத்து கை வங்கியாக பண்ணலாம், குட்டியாக இருக்கும் அம்பாளுக்கு வந்து பெல்ட்டாக பயன்படுத்தலாம், பெருமாளுக்கு பெல்ட்டாக பயன்படுத்திக்கலாம், இல்லை நெத்தியில் வந்து இந்த மாதிரி நெத்தியில் வச்சுக்க சாமிக்கு நெத்தி இதெல்லாம் கிரீடத்துக்கெல்லாம் வந்து போடலாம். இங்கே பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக வருது, பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அம்பாளுக்கு மேலே போய் கிரீடத்துக்கு நேரம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதுலேயே எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது பாருங்க, பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக வரக்கூடிய ஐட்டம் தான், எல்லாமே பஞ்சலோகத்திலானது, ஐமோனானது, எல்லாமே முழுக்க வந்து எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸிங். ஹோல்சேல் நம்ம கடையை வந்து திருப்பதி கோல்டுக்கு வரையும் வந்து ஹோல்சேல், ஒன்லி ஒன் ஹோல்சேல் மட்டும்தான். இங்கே பாருங்க பார்த்தீங்களா, கை வங்கி எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் பாருங்க, ஒன்னொன்னு விட்டு விட முடியாது. நீங்கள் வந்து இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா. இங்கே பாருங்க, அகலம் இல்லாமல் எங்களுக்கு குட்டியாக வேணும், கை வங்கி வேணும்னு இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா, இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சாமிக்கு வந்து பெல்ட்டாக கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம், எப்படி வேணுமாலும் பயன்படுத்த. நம்ம பொருள் வந்து எப்படி வேணுமாலும் பயன்படுத்தும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்கும், நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வரும். பாருங்க, பெரிய சாமிக்கு எங்களுக்கு வேணுங்க, இது கிரீடமாகவும் பயன்படுத்திக்கலாமா, 2 அம்பாள் இருக்காங்க, 2 அம்பாளுக்கு வந்து கிரீடமாக பயன்படுத்தினா கிரீடமாக கூட பயன்படுத்திக்கலாம். இது ஃப்ளெக்சிபிளாக வரும். இந்த இருக்கு பாருங்க, இது ஃப்ளெக்சிபிளாக வரும், அதில் நீட்டாக அந்த அம்மாவுக்கு நீட்டாக வச்சு கட்டி அழகாக சூப்பராக பண்ணிடலாம். அங்கே பாருங்க ஃப்ளெக்சிபிளாக வரும், 2 கிரீடமாக கூட பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்க, அடுத்து பார்த்தீங்களா, இங்கே பாருங்க புலி வச்ச டாலரு, புலி டிசைன் வச்ச டாலரு. இங்கே பாருங்க, அதுவும் ஐமோன்லேயே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இங்கே பாருங்க பட்டை ஐட்டம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, அப்படியே ஒன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, குட்டியாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க கை இதில் காட்டி காவாசியாக இருக்குது நாமம், அதுலேருந்து ஸ்டார்டிங்கு பாருங்க, அதெல்லாம் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க. வடைகளைனா வடைகளை வாங்கிக்கலாம், தென்கிளைனா தென்கிளை, குட்டி அழகா அப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை. இங்கே பாருங்க, எல்லாமே வந்து ஐமூனில் வந்து பண்ணியிருக்காங்க, முழுக்க ஐமூனு பாருங்க. இது பார்த்து இந்த பட்டையை பார்த்தீங்கன்னா நேர்பட்டை, முருகருக்கு வச்சுக்கலாம், விநாயகருக்கு வச்சுக்கலாம், அம்பாளுக்கு வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதுவும் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க, தக்க மீன் குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்து பாருங்க. அடுத்து பாருங்க, நெளிப்பட்டை ஃபுல்லாக இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்களா, இங்கே பாருங்க சிவபெருமான் டாலர். பார்த்தீங்களா, சிவபெருமான் டாலரு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. பாருங்க எப்படின்னு பாருங்க. பின்பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா தாலி ஐட்டம் மட்டும் இங்கே பாருங்க, குட்டியாக தாலி, அதுக்கடுத்து குட்டி தாலி, நாமம் தாலி. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தாலி ஐட்டம் மட்டும் பெருமாள் தாலி. இங்கே பாருங்க ஃபுல்லாக எல்லாமே வந்து குறிப்பிட்ட அளவு தான் என்னால் வீடியோவில் காட்ட முடியும், அதனால தான் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா திருப்பதிக்குரிய நாமம், பட்ட நாமம், எல்லா ஐட்டமே கொஞ்சம் குட்டியாக கொஞ்சமாக வச்சுருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, நேராக வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம். இங்கே பாருங்க சங்கு சக்கரமாக பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது பாருங்களேன், எல்லாமே தனித்தனி ஐட்டமாக குட்டி ஐட்டமாக பார்த்தோம். இப்போ பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து, இது ஜடைக்கு வைக்கக்கூடியது, அம்பாளுக்கு வந்து ஜடைக்கு வைக்கக்கூடியது. எப்படி படிக்கிறாங்க பாருங்க, அருமையாக சூப்பராக படிக்கிறாங்க பாருங்க. அழகாக ஜடப்பி அப்படியே அம்பாளுக்கு வச்சுட்டு ஒரு கொஞ்சத்தை மட்டும் வச்சா போதும், செம்மையாக இருக்குங்க பாருங்க. பின்பக்கம் பார்த்தீங்களா
ஒவ்வொரு வேலைப்பாடு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு செயின், நல்ல செயின் ஃப்ளெக்சிபிளாக வரக்கூடிய செயின் போட்டு அதுக்குள்ளே கோர்த்து அதுக்குள்ளே பற்ற வச்சு அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மைண்ட்யூட்டாக வேலை பார்க்க முடியும். சும்மா வந்து அப்படி லேஸ்வாஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அழகா ஒரு இங்கே ஒரு வளையம் இங்கே ஒரு வளையம் ரெண்டும் ஒரே மாதிரி அந்த வளையம் வந்து ரெண்டு கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கோல்டில் நம்ம இங்கே பாருங்க இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல கோல்டில் வேலைப்பாடு பண்ணுவாங்க பாருங்க. அதை காட்டிலேயே ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நாகர் வச்சு அழகாக செம்மையாக இருக்குது பாருங்க. இப்படி வச்சு அம்பாளுக்கு வச்சு அழகா போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முழுக்க 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 ஐம்பொன் தான். முழுக்க முழுக்க ஐம்பொன்னில் பண்ணியிருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. கலர் கலராக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து அண்ணன் வச்சுருக்காங்க. இந்த கேர் பின்னிருக்காங்க பாருங்க. எப்படி பின்னிருக்காங்க பாருங்க. அழகா பின்னிருக்காங்களா, பின்னல்லே எப்படி நம்ம ஜடையில் பின்னிருக்க மாதிரி கரெக்டாக அந்த அன்னத்தை அழகாக ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தொலைக்கி அந்த மைண்ட் விட்டால் வேலைப்பாடு எவ்வளோ கை நுணுக்கத்தோட வேலைப்பாடு அவ்வளோ சூப்பராக உள்ளே போய் இப்படித்தான் பண்ணணும் அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆரம். இங்கே பாருங்க சாமி ஆரத்தை பாருங்க. இது வந்து 1.5 அடி வரும். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுவும் ஐம்பொன் பஞ்சலோகத்தில் ஆனதுதான். சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. டாலர் வச்சு அழகா பாருங்க. அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிற மாதிரி தான் நிறைய மாலை எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 500 மாலைக்கு மேலே நம்மகிட்ட இந்த மாதிரி பஞ்சலோகத்தில் ஐம்பொன்னில் கூடிய மாலை மட்டும் ஒரு 500 மாலை 500 டிசைன் இருக்கும். இது நான் காட்டுறது குறிப்பிட்ட அளவு வீடியோவில் நான் குறிப்பிட்ட அளவு காட்டுறேன். பாருங்க மாங்காய் மாலையில் இங்கே பாருங்க மாங்காய் மாலை போடலாம். இங்கே பாருங்க குட்டியாக கண்டா போடணும். இந்த அழகா கழுத்தை ஒட்டி அழகா போடணும். அழகா இது வந்து முழுக்க முழுக்க வந்து அம்பாளுக்கும் முருகருக்கு இது வந்து முறுக்கருக்கு தான் சொந்தமானது. இந்த ஐட்டம் வந்து அவர் கழுத்தில் அப்படி போட்டு அழகா போடலாம். இது குட்டி சைஸ்னா அவர் குட்டி சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ்னா பெரிய சைஸ், இந்த மீடியம் சைஸ்னா மீடியம் சைஸ், எல்லா சைஸுமே இருக்குது நம்மகிட்ட இருக்குது. பாருங்க மாலையை நான் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. பாருங்க எல்லாமே வந்து பஞ்சலோகத்தினால இங்கே பாருங்க. இல்லை இப்படி வேணும்னா சைடில் ஒரு அலங்காரமாக தொங்க விடனா கூட தொங்க விடுக்கலாம். இங்கே பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்களா. நாங்கள் ரெண்டு மாலையை அப்படி சைடில் அவர் தொங்க விட்டோம்னா எப்படி இருக்கும். நல்லா அலங்காரம் பண்ணிட்டு 2 தோரண மாலை செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. சூப்பராக பண்ணியிருக்கேன். இல்லை அவளுக்கு அப்படியே அழகாக ஒரு மாலை 2 in 1 மாலை போடனா மாலை போட்டுக்கலாம். இல்லை பெல்ட்டாக போடனா ஒரு பெல்ட்டாக போட்டுக்கலாம். எப்படி வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமாலும் இதில் ஸ்டிப்பாக இருக்க வேண்டியதே கிடையாது. ஸ்டிப்பாக இருக்கிற பொருளை மட்டும்தான் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம். பாருங்க மல்டி யூஸ் தான். இது எப்படி வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி தான். இங்கே பாருங்க மடிச்சு நம்ம மாட்டுக்கிட்ட குட்டி இப்போ பாக்கெட்டில் வச்சு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம மாடு யூஸ் பண்ணிட்டு ஒரு நாளாக காட்டன் துளி தொடச்சி நீ வாடுக்கு அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது வாடுக்கு பாருங்க. மாங்காய் மாலையை பாருங்க. பிளாஸ்டிக் டப்பா நல்லா காத்தோட்டமாக இப்படினால அது வாடு காத்தோட்டமாக இப்படி தொங்க விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வாடுக்கு தொங்கிட்டே இருக்கும். காத்தோட்டமாக எவ்வளோ அது இருக்கோ அது வாடுக்கு நம்ம மாட்டுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சு பிளாஸ்டிக் டப்பாவில் உள்ள வச்சு பீரோவில் வச்சு பூட்டி காத்தோட்டம்ல என்ன வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ண சரியாக வருது. சும்மா நார்மலாகவே யூஸ் பண்ணலாம் போதும். இங்கே பாருங்க மாங்காய் மாலை காட்டினேன். இப்போ பார்க்குற மாங்காய் மாலையை பார்த்தீங்களா, இது ஸ்டோனில் இருக்குது மாங்காய் மாலை. அப்படியே வாங்க டக்குன்னு இங்கே பார்த்தீங்களா எப்படி என்னங்க ஸ்டோன் வச்சுருந்துச்சு. ஒரு ஸ்டோன் கூட வெளியே தெரியலங்க. இதெல்லாம் கோல்டில் இருக்குங்க. அப்படியே கோல்டு மாலை மாதிரி இருக்குங்க. அப்படி இது இப்படி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ இங்கே பாருங்க, இந்த பாருங்க, இந்த பார்த்தாலாம் தெரியும் பாருங்க எவ்வளோ ஸ்டோனில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க அதே மாலையில் அப்படி இப்படி இது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. ரெண்டையுமே வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்களா. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு மாங்காவுக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கண்ணி வச்சு ஜாயின் பண்ணி அதை ஜாயிண்ட்டுக்கு பற்ற வச்சு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. முழுக்க எல்லாமே கை வேலைப்பாடுகளோட நம்ம சொந்த தயாரிப்பினால வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க இங்கே பாருங்க. அடுத்து பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் எல்லாரும் பயன்படுத்தி செம்பவப்பு மாலை. வந்தோடனே செம்பவப்பு மாலை எடுங்கண்ணே. ஒரு 2 அடியில் எடுங்க, 3 அடி எடுங்க, 4 அடி எடுங்கன்றாங்க பாருங்க. இதே செம்பவப்பு மாலை. எத்தனை டிசைன்ஸ் வந்தாலும் மாங்காய் டிசைன் செம்பவப்பு மாலை டிசைன்ஸை வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து பெர்மனெண்ட்டு. சூப்பராக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா. ஏன் பின்பக்கம் காட்டுன்னா உங்களுக்கு முன்பக்கம் வந்து
ஃபினிஷிங்காக பண்ணியிருப்பாங்க, பின்னாடி வந்து சரியா இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்றக்காக உங்களுக்கு பின்பக்கம் சேர்த்து நான் காட்டுறேன். எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, அதே மாதிரி கண்டா பண்ண அப்பா காட்டின பாருங்க, அதே மாதிரி வரிசை அங்கே பாருங்க, எல்லா சைஸுமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மாலை ஐட்டம் தான் பார்த்தா. இந்த மாலை ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுவும் பஞ்சலோகத்தில் ஆனது. இதுல உங்களுக்கு சின்ன சைஸ் அழகா டிசைன் சூப்பரா இருக்கு, கொஞ்சம் உயரமா இருக்கு, சின்ன சைஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா சின்ன சைஸ் நம்ம பண்ணித்தரோம். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு சொன்னா பெருசாவும் பண்ணித்தரோம். ஏன்னா உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய சாய்ஸ்க்காக நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோம். இங்க பாருங்க டாலர் எப்படி பார்த்துக்கலாம், அண்ணன் வச்ச டாலர் பாருங்க, இங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க அண்ணன் டாலர். டாலர் மட்டுமே உங்களுக்கு 2 மணி நேரம் காட்டுன்னு சொன்னா, ஆரம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம் மட்டுமே எப்படி நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் பார்க்கலாம். அவ்வளவு ஆரம் நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, இது மாங்காமல் டிசைன் உள்ளது. இங்க பார்த்தீங்களா, அடுத்து வருது பாருங்க லக்ஷ்மி பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க லக்ஷ்மி, டபுள் லக்ஷ்மி. இதை உங்களுக்கு டாலர் மட்டும் தனியாக நீங்க பாத்தீங்க. இதே இதில் உங்களுக்கு பெருசு வேணாலும் பெருசு இருக்கு, சிறுசுனாலும் சிறுசு இருக்கு. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே உண்டு. உங்களுடைய சாய்ஸ் தான். அதனால உங்களுக்காக நாங்கள் என்ன வேணுமா செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் திருப்பதி கோல்டுக்கு வரையும் ரெடியா இருக்கோம். அதனால கலெக்ஷன்ஸை பத்தி நீங்க எவ்வளவு நிறைய வாங்க, நிறைய பார்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம். எடுத்துட்டு போக முடியாது, அள்ளிட்டு போகலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு டிசைன் இருக்கு. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி டாலர் வந்து டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னா டாலரும் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, தாமரை வச்சு இல்லை லட்சுமி வச்சு, இல்லை நார்மல் டாலர், நான் நார்மல் டாலர் வச்சு நார்மல் டாலர் இருக்கு. சாமிக்காக போட்டுக்கலாம், இல்லைங்க நம்மளே போடலாம்னா போடுறாங்க. அவ்வளோ பெருசு இருக்குங்க, நம்மகிட்ட பெருசாக இருக்குங்க. சின்ன சைஸ்னாலும் சின்ன சைஸ் இருக்குங்க. இல்லை இதை எடுத்து பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் இருக்குங்க. பார்த்தீங்களா என் கை பாருங்க, என் கை சின்ன கையா இருக்கு, டாலர் தான் பெருசா இருக்கு. பார்த்தீங்களா தாமரை வச்சு டாலர் சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க. தாமரை இதழ்கள் எவ்வளோ அழகா அழகழகா பண்ணியிருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க செண்போப்பு மலையில லாஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுத்தேன். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இதில் இருக்கிறது பூராமே வந்து மாலை இருக்குது. அவ்வளோ மாலைகள், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஆனால் ஐபோனால வேலு சேவர் கொடி சூப்பராக இருக்கா. இதில் உங்களுக்கு ஒரு 1.25 அடியில் இருக்குது. உங்களுக்கு சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ்னாலும் பெரிய சைஸ் இருக்குது. இது வேணால் நம்ம கழட்டிக்கலாம், ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஸ்டோன் வச்சு இப்படி வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் பஞ்சலோகத்திலானது. இந்த பாருங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா ஐட்டமே பஞ்சலோகத்திலானது, ஐம்பொன்னானது. முழுக்க முழுக்க வந்து ஐம்பொன்னு பஞ்சலோகத்திலானது. சாமிக்குரிய ஐட்டங்கள் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு. வாங்க திருப்பதி கோல்டுக்கு வரை வாங்க, வந்து அள்ளிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.